இருக்கு. ஓகே, திரு பிரியன், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக, குறிப்பா திரு அண்ணாமலை திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டே இருந்தார். பிரதான எதிர்க்கட்சி பாஜக தான் அப்படின்னாரு. அந்த அடிப்படையிலேயே தனியாக ஒரு அணியை கட்டமைக்கிறாரு. கூட்டணியாக இண்டியவாக 18% வாக்குகள் வாங்குறார். இதே நரேட்டிவ், திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத பிரதானப்படுத்துவதன் மூலமாக விஜய் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அந்த இலக்கு அவருக்கு கை கொடுக்குமா? அந்த முயற்சி அவர் கை கொடுக்குமா? இல்லை, அதாவது திருப்பி திருப்பி திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக அதிமுக என்கிற ஒரு கட்சி பைபோலார் பாலிடிக்ஸ் இதுவரை நடத்திய கட்சி அங்கே சீன்லேயே இல்லைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. ஆக்சுவலாக அதிமுக என்ற கட்சியே இங்கே சீனில் இல்லை, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அது அவருக்கு கை கொடுக்குமாறுனா வரப்போகிற தேர்தல் தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, இதுவரையும் ஒட்டுமொத்தமாக அதில் பெருமளவு வாங்கி கொண்டிருந்த அதிமுகவுக்கு ஒரு டேமேஜை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் அவர் கையில் எடுக்கிறார் ஆக்சுவலாக. அதனால் அவருடைய நோக்கம் திமுக எதிர்ப்பை முழுக்க முழுக்க 100% திமுக எதிர்ப்பு ரொம்ப சீரியஸாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு அர்த்தத்தோடு பண்ணணும். திமுக எதிர்ப்புன்றது ஒரு கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமான திமுக எதிர்ப்பாக இருக்கணும், ஒரு அர்த்தத்தோட திமுக எதிர்ப்பாக இருக்கணும். திமுகவை எதிர்க்கணுன்ற நோக்கத்தோட எதிர்க்கக்கூடாது ஆக்சுவலாக. இல்லை, ஒரு பிரபல்யமும் சேருது இல்லை, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு திரை பிரபல்யம் சேரும்போது அது அவருக்கு கை கொடுக்கும்னு சாமிநாதன் சொன்னார். அந்த அட்வான்டேஜ் இவருக்கு இருக்கு. திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத ஒரு நடுநிலை மக்கள் விஜய் ஆதரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கான ஸ்கோப் அவர் கொடுக்குறாரா? திமுகவை பார்த்து நீங்கள் ஊழல் சொல்கிறீங்க, 4000 கோடி ஊழல் சொல்கிறீங்க, இருக்கலாம், மணலில் ஊழல் பண்ணியிருக்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் கூட போட்டுக்கலாம், அது நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அதிமுக என்ன சுத்த சுயம் பிரகாசமா? ஊழலை பற்றி உங்கள் பார்வை என்ன? திமுக ஊழல்னா நீங்கள் அதே கண்ணில் அதிமுகவும் ஊழல்னு பாருங்கள். ஏன் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி 8 அதிமுக மந்திரிகள் மேலே டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் இருக்குது, வெள்ளமணி மேலேயே 3 கேஸ் இருக்குது டிவிஎஸ்சியில். ஏன் நீங்கள் ஊழல்னு திமுக மட்டும்தான் ஊழல் உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரியுது? நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்கீங்களா, திமுகவுக்கு மட்டும் மாற்றா வந்திருக்கீங்களா? இந்த தேர்தலில் சொல்லுங்க. மாற்று இல்லை, நான் கேட்கறது ஒரு இஷ்யூ பேஸ்டாக பார்க்குறேன். இஷ்யூ பேஸ்டாக சொல்லுங்க. நீங்கள் திமுகவுக்கு தான் மாற்றா வந்திருக்கீங்களா, இல்லை திமுக அதிமுக ஊழலுக்கு எதிராக வந்திருக்கீங்களா? திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும்போது அதிமுக ஊழலை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? ஏன் சைலண்டாக இருக்கீங்க? சரி, பாஜக உங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்கல்ல, பாஜக கொள்கை எதிரின்னா பல விஷயங்களில் பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, அதை பற்றி நீங்கள் ஏன் சீரியஸாக பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் கடந்து போகிறீங்க? இப்போது ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு நீங்கள் ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டீங்க. இன்றைக்கி ஆளுநருக்கு ஏகப்பட்ட பவரை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்தும் உங்கள்கிட்ட இருந்து இல்லையா? என்ன காரணம்? சரி, அதுதான் விடுங்க. கோவைக்கு மெட்ரோவுக்கு நீங்கள் தீர்மானம் போட்டீங்க, கோவை மெட்ரோ இல்லை, மதுரை மெட்ரோ இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்கே உங்கள்கிட்ட இருந்து பதிலே இல்லையே? என்ன உங்கள்கிட்ட இருந்து அறிக்கையே இல்லையே? எங்கே போச்சு? என்ன இப்போ பாஜகவுக்கு எது வெண்சாமி வச்சுறீங்களா? என்ன காரணம்? திமுகவை அட்டாக் பண்ணுறீங்கல்ல, திமுகவை அட்டாக் பண்ணுங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா? திமுக கொள்ளை இல்லை, கொள்கை கிடையாது, கொள்ளை தான் சொல்கிறீங்க. ரைட், ஓகே, அது கொள்ளையாகவே இருக்கட்டும். அப்போ மற்ற கொள்ளையெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? தமிழ்நாட்டில் ஆண்ட எல்லா கட்சிகளும் சுத்த சுயம்பிரகாசமாக இருந்தாங்களா? சொல்லுங்க. இந்த திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றி ஒரு புதிய தமிழ்நாட்டை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, நடுநிலையான மக்கள்கிட்ட 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது சார். ஒன்று அதிமுக காரன் திமுக அகற்றன்னு விரும்புவான். இப்போ அந்த விஜயகாந்த் சொல்கிறார். ஆனால் நடுநிலையான மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, அதே பாஜக சொன்ன விஷயம்தான், அமித்ஷா சொன்ன விஷயம்தான், திராவிட கட்சிகளை ஒழிப்பும் தானே சொன்னார் அவரு. அதே நடுநிலை மக்கள் பல பேர் திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கா இல்லையா? அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா? அப்ப அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க அதிமுகவையும் தாக்கணுமா வேண்டாமா? அதிமுகவையும் நீங்க குறிப்பிட வேண்டுமா வேண்டாமா? ஊழல் பத்தி பேசும்போது, நிர்வாகத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அதிமுகவுடைய செயல்பாடுகளை பத்தி நீங்க விமர்சிக்க வேண்டாமா? இல்ல, அதிமுகவை பொருட்டாவே அவர் எடுத்துக்கவே இல்லைன்னு தெரியுது. அவர் ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் அதிமுகவை கன்சிடர் பண்ணவே இல்லையே. அப்படி நீங்க ஒரேடியா கடந்து போக முடியாது. அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கு, அது கடந்த தேர்தலில் 20% ஓட்டு வாங்கியிருக்கு, அதில் ஓட்டு குறைஞ்சிருக்கிறது உண்மை. அது திமுகவுக்கு மாற்றா நாங்க தான் இருக்கோம் சொல்லி இருக்கிறது உண்மை, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் சொல்லி இருக்கிறது உண்மை. அப்படி ஒரு கட்சிங்க சொல்லி இருக்கும்போது அப்படி நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி அகற்றணும்னா அது நீங்கள் அதை பற்றி விமர்சனம் வைக்கும்போது தான் நீங்கள் அதிமுகவை பற்றியோ பாஜகவை பற்றியோ எந்த விதமான விமர்சனம் சொல்லாமல் கடந்து போகும்போது
நீங்க என்ன ஒரு கேம் பிளான் வச்சிருக்கீங்க கையிலன்றது ஒரு கேள்வி வருது. இல்ல சார், அதிமுக பாஜகவும் தாவேக்காவை ரொம்ப அதிகமா விமர்சிக்கிறது கிடையாது. ஏன் விமர்சிக்கலாம்? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சார்பு நிலையவே அதிமுக எடுத்தாங்க, பாஜகவும் எடுத்தாங்க இல்லையா? அதனால கூட அவர் அதிமுக பாஜக விமர்சிக்காம இருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க செலக்டிவா நீங்க திமுக வந்து லஞ்சம் ஊழல் சொன்னீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அணுகுமுறை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலா தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மட்டும் தான் ஊழல் பண்ணிது, அதிமுக ஊழல் பண்ணலன்னு ஒரு விஷயத்தை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களா? 26 தேர்தலை திமுக வெர்சஸ் தாவேக்கான கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அது அவருக்கு லாபம் கொடுக்காதா? எலெக்ஷன்ல லாபம் கொடுத்துறாரு. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் அந்த மாதிரி தான் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும் சார். பட் ஆனா அவர் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகும்போது இன்னொரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அங்க அதிமுக ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காரு. அந்த கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு தகுதி இல்லாம இருக்காருன்னு விஷயத்தை நீங்க சொல்லணும்ல. சொல்லணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே நீங்க சொல்லணும்ல, அந்த விஷயத்தையும் சொல்லணும்ல. பாஜக என்கிற கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சி எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, எப்படி நிதி கொடுக்காத இருக்காங்க, எப்படி மொழியை திணிக்கிறாங்க, எப்படி தொன்மையை வந்து மறைக்க பார்க்குறாங்க, எப்படி அதிகாரத்தை பிடுங்குறாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா வேண்டாமா? உங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்போட்டை நீங்க எப்படி வாங்குவீங்க? அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகுது, அதை வாங்குறதுக்கு திமுக எதிர்ப்பை கையாளுறீங்க. இப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போகுது இல்லை, அந்த ஓட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அன்லெஸ் நீங்க பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையாண்டதான் கிடைக்கும் உங்களுக்கு. அது சார், வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து நாங்க பேசுறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நாங்க வந்து சொல்றோம், நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நாங்க எடுக்கிறோம். இதெல்லாம் தான் எங்களுடைய கொள்கைகள். சமத்துவம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம்னு சொல்றாங்களே, இதுல எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிறது உள்ள வரவே இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ண முடியும்ன்றது திமுகவோட ஸ்டாண்டு. அது சென்சஸ் பண்ணும்போது பண்ணலாம், இல்லை பண்ணின பிறகு பண்ணலாம்னு சொல்றாங்க. இதே வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அனௌன்ஸ் பண்ண பாஜக சென்சஸ் பத்தியே ஒரு உணர்வே இல்லாம போயிட்டு இருக்காங்களே, அதை பத்தி எதாவது கண்டிச்சிங்களா? அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? பாஜக ஏன் இந்த சாதிவாரி கணக்கு டிலே பண்றீங்க? ஏன் சென்சஸ் வந்து ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆச்சு? ஏன் அதை பத்தி பாஜக கண்டுக்க மாட்டேங்குது? சென்சஸ் எடுத்தால் தானே அப்புறம் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஏன் பண்ண சென்சஸ்னு ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு ஏன் எடுக்க மாட்டேங்குது? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எஸ்ஐஆர்ல கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் திமுக காரங்க போய் பிஎல்ஓக்கு அசஸ் பண்ணுறாங்க, திமுக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க. உங்கள் எதிர்ப்பு வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான எதிர்ப்பா, இல்லை எஸ்ஐஆர்ல திமுக ஏஜென்ட்ஸ் போய் வேலை செய்யறாங்கன்றதுக்கான எதிர்ப்பா? அதிமுக கிட்ட அப்படிதான் டீல் பண்றாங்க. இல்ல முக்கியமா பிரதானமா திமுக அரசு சரியா கையாளலங்கிறது, எஸ்ஐஆர் ப்ராசஸ சரியா கையாளலங்கிறது. திமுக அரசுக்கும் எஸ்ஐஆருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? எல்லா எம்ப்ளாயிஸும் தேர்தல் கமிஷனோட எம்ப்ளாயிஸா இருக்காங்க. அங்கங்க பாதி பேர் ஒர்க் ப்ரெஷர் தாங்காம செத்து போயிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கும்போது நீங்க அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஏன் இதை கொண்டாந்தீங்கன்னு இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கிறதா ஒரு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறதா படிச்சா. ஆனா இனிஷியலா அவங்க எதிர்ப்பு என்ன? இங்க திமுக ஆட்கள் வந்து அதை எடுத்து அதை டீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல திமுக வந்து எஸ்ஐஆர் எடுத்து கேஸ் போயிட்டு இருக்கு, அதில் நீங்க இம்ப்ளீட் பண்றீங்க நீங்க. ஆனால் அதே சமயம் உங்க எதிர்ப்புன்றது வந்து திமுக வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க அது அப்படின்றதான உங்க கோபமா இருக்கு ஆக்சுவலா. ஸோ பாயிண்ட் வந்து நீங்க அதுலயே வந்து ஒரு தெளிவா இல்லை ஆக்சுவலா. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா செலக்டிவா டீல் பண்ணாதீங்க. செலக்டிவா டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையாளர்கள் ஓட்டு கிடைக்காது. ஓகே.